நமக்கு முன்னாடி பேசினவா அது 1ல இருந்து 5 சொல்ல அவ்வளவு அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா சொல்லுதுப்பா கேட்டா. ஆனா அவ வந்து திருப்திஷ்டத்தை இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தா. நம்ம சொல்ல போற 6 பாட்டு தான் முக்கியமானது. ஏன்னா இது வந்து மெயினா எப்படி இதோட ஜாதகமே இதுதான் சொல்லலாம். 6ல இருந்து 12 தான். ஏன்னா நாங்க தான் மெயினா இன்ஸ்டிடியூஷனை பத்தி எப்படி ஃபார்மேஷன் பண்றது அதை பத்தி எல்லாமே சொல்ல போறது 6ல இருந்து 12 நாங்க தான் பேச போறோம். அவங்க முதல் ஸ்லோகம் 6 என்ன சொல்றது சொல்லுங்களேன். 6 வந்து திருக் அண்ட் திருஷ்யத்தை பத்தி தான் சொல்றது. ஆனா பட் திருக்குல வந்து மனசு ஆத்மா இந்திரியங்கள் இருக்கு. இருக்கு. இது வந்து என்ன ஆகுதுன்னா மனமானது என்ன பண்றதுன்னா அது 3 அம்சம் தான் கொடுத்துருக்கு. மனம் வந்து சாயா பிரவேசத்தினால ஆவேசம் அடைஞ்சு 2 அம்சங்களை பெற்று, ஒண்ணு வந்து திரவிய அம்சம், இன்னொன்னு வந்து விருத்தி அம்சம். சொல்லி கொடுத்தாங்களே உங்களுக்கு அந்த உதாரணத்தையே நீங்க சொல்லுங்க. ஆமா ஏரியை பத்தி. ஏன்னா ஏரிக்கு மேல தண்ணி வந்து அலையா போட்டு அது வந்து தாட்ஸுக்கு போகும். அதே மாதிரி கீழே இருக்க தண்ணி வந்து அமைதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த ஏரியில இருக்க நீ அடிவாரத்துல இருக்கிறது வந்து திரவிய அம்சம்னும் இது விருத்தி அம்சம்னு அதோட ஒப்பிட்டு சொன்னாப்புல எனக்கு தெரியும். ரொம்ப அழகானது. அது என்ன தெரியுமா, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அது வந்து மைண்டோட இன்டிமேட் கனெக்ஷன். அது எப்படின்னா ரிஃப்ளெக்டட் கனெக்ஷன் when it falls on the mind takes the reflected consciousness and it gives sensations to the whole body and it does not have sensations of its own. புரியுதா? அழகான உதாரணம் இருக்குது. என்னன்னா அயர்ன் பால் when it is kept inside the hot fire it becomes a fire. அதே மாதிரி reflected consciousness also when it falls on the mind takes the reflected consciousness and it gives chetanam to the whole body. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப அடுத்ததா நம்ம 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாமா? அந்த 8வது ஸ்லோகம் என்ன சொல்றது தெரியுமா? மனம் தொடர்புடைய 3 சம்பந்தத்தை சொல்றது. அது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, மனம் பிளஸ் ஆசி சகஜம். சகஜம்னா எப்படி இருக்குன்னா அது இயல்பாக இருக்கணும். அடுத்ததா மனம் பிளஸ் தேகம். இந்த தேகத்தோட மனசு இருக்கிற போது எப்படி இருக்குமானா அதை வந்து கர்மஜம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்மஜம் வந்து எப்படி இருக்கும்னாக்க பிரார்த்த கர்மா உள்ள வரை அது நீடிக்குமா. இதை வந்து நம்ம தூக்கத்துல மிஸ் பண்றோம். அதே வந்து அடுத்ததாக மனம் பிளஸ் சாட்சி. அது வந்து என்னன்னா பிராந்தின்னு சொல்லுவா இந்த வேதாந்தத்துல. பிராந்தின்னா என்னன்னாக்க இது குழம்பிய நிலை, அதாவது அசங்கமா இருக்குமா. இந்த சாட்சிங்கிறது வந்து அசங்கமா இருக்கும். நான் யார் என்ற அஜானத்திலிருந்து விடுபட்டு நான் சாட்சி என்ற ஞானத்திற்கு வர வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்ப அடுத்ததா 9வது ஸ்லோகம் நீங்க சொல்றீங்களா? 9வது ஸ்லோகம் நீங்க சொன்னா அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சகஜத்துல இருந்து எப்படி விடுபடுறது, கர்மஜத்துல இருந்து எப்படி விடுபடுறது, பிராந்தில இருந்து எப்படி விடுபடுறது, அதை பத்தி தான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல போறது. இதுல வந்து சகஜத்தை வந்து என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லணும், நிவர்த்திங்கிறதே கிடையாது. இருக்கு மனம் மற்றும் ஆசி இருக்கிறவரை சகஜத்தை பிரிக்கவே முடியாது. இன்செப்பரபிள். அதோட கர்மஷயம் ஆன பின்ன நிவர்த்தி ஆகிடும். கர்மஜம் வந்து கர்த்தாவால அழிஞ்சிடும். ஆனா போக்தாவால கர்ம முடிகிற வரையும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன உதாரணமா? அதுக்கு வந்து குருஜி சொன்னது என்னன்னா, ஒரு கையில கரை இருக்கும், விளக்கு மேல வெளிச்சம் மேல படுறச்ச கையில இருக்கிற கையிலே தான் இருக்கும். அது வந்து வெளிச்சத்துக்கு அது கரை போகாது. அதுதான் அது அஃபெக்ட் பண்ணாது வெளிச்சத்தை. அதுதான் சொன்னேன். இது வந்து கர்மஜம் வந்து கர்த்தாவால அழிஞ்சிடும், போக்தாவால கர்ம முடிகிற வரையும் இருந்துட்டே இருக்கும். பிராரத்த கர்மா தீவிர வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா பிராந்திங்கிறது ஒரு சாய்ஸே இல்லாதது. அங்காளத்துல நம்மள விழிப்புணர்வு பெற்றதா பிராந்தியோட சம்பந்தமே போகும். அது வரைக்கும் பிராந்தி சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும். இதுதான் அந்த ஸ்லோகத்தோட ஜஸ்ட் நம்ம சொல்றது. ஸ்லோகம் 10 பத்தி சொல்லுங்க. 10 பத்தி நான் சொல்லட்டுமா? அது வந்து திரவிய அம்சத்துல உள்ள 3 அவஸ்தைகளை பத்தி சொல்றது. 3 அவஸ்தையா? ஆமா. அந்த அவஸ்தை என்ன தெரியுமா? நான் சொல்றேன். அவஸ்தாத்ரயம் 1 ஜாகிரத அவஸ்தா, முழுவதும் விழிப்புணர்வுடன் இருப்பது. 2வது அவஸ்தை என்ன தெரியுமா? சொப்பன அவஸ்தா. நல்ல தூங்கலாங்க. அதுதான் கிடையாது. பார்ஷியலி ஆக்டிவ், சில நேரங்களில் இயங்கும் தன்மை உடையது. சுஷுப்தி. அடுத்தது 3வது சுஷுப்தி அவஸ்தா. அது என்ன தெரியுமா? மனம் முழுவதும் லயமாகிவிடும், ஃபுல்லி டிசால்வ்டு. அடுத்ததாக 11வது ஸ்லோகத்தை சொல்ல வருகிறார் பிரேமாஜி.
இந்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா சிருஷ்டியோட பாகுபாடு பற்றி சொல்றது. ரெண்டு சிருஷ்டி இருக்குப்பா. சிருஷ்டி வந்து ரெண்டு வகை. ஒன்று வந்து ஈஸ்வர சிருஷ்டி, அதை வந்து திருஷ்டி பிரபஞ்சம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஜீவ சிருஷ்டி, அது போக்கிய பிரபஞ்சம்னு சொல்லுவோம். இது என்ன ஆகுதுன்னா விருத்தி அம்சத்துல வந்து பிரதிபிம்பம் விழுந்து தூக்கத்தில் சொப்பனம் போல அந்த கற்பனை பண்றது. அது கூட உதாரணம் சொன்னாங்க. என்ன உதாரணம்? சென்னை சில்க்ல தீ பிடிச்சது ஞாபகம் இருக்கா? அப்படியா? ஆனா நமக்கு என்ன, அதான் அது கவலைப்படாத இருக்க இல்லையா, அங்க தீ பிடிச்சா நமக்கு என்னன்னு, அதுதான் ஈஸ்வர திருஷ்டி. அதுதான் அந்த சென்னை சில்க்ல வாங்கினது அழுக்கப்பட்டு. அதுக்கே இப்படி அழுத்துக்கிற உனக்கு பட்டுன்னா ஒரு கவலையா இருக்கு இல்லையா, அதுதான் அதான் ஜீவ சிருஷ்டி. அது போதும். நான் உதாரணம் மூலம் தெளிவா சொல்லிட்டேன். 12வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா சூக்ஷ்ம சரீரம் மற்றும் திரவிய அம்சம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அகங்காரமும் விருத்தி அம்சமும் சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ளது. அந்த அவஸ்தாத்ரயம் சூக்ஷ்ம சரீரத்தில் சாட்சி சைத்தன்யமாக எப்போதும் பிரம்மனாக இருந்து கொண்டே இருக்கும். அதாவது பிரளயம் வரும் வரை சூக்ஷ்ம சரீரம் வந்து பிரயாணித்துக் கொண்டே இருக்கும். இதோட நம்மளுடைய இதில் முடிச்சுக்கலாம். அடுத்த